இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எழுத்துன்றது முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு 2 வகைப்படும்னு பார்த்தோம். இங்கே வந்து அந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மொழியை தெளிவாக பேசணுன்னாலும் எழுதணுன்னாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இலக்கணம் தான். இலக்கணம் இல்லாமல் ஒரு மொழியை தெளிவாக பேச முடியாது. அதே போல் மொழியோட சிறப்புகளை அறியறதுக்கும் இலக்கணம் தான் துணை செய்யும், ஹெல்ப் பண்ணும். சார்பு எழுத்து மொத்தம் 10 வகைப்படும்னு போன வீடியோவில் பார்த்தோம். அந்த 10 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 10ம் சார்பு எழுத்துக்கள் 10. அதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உயிரளபெடையும் இந்த உயிரளபெடை இந்த ஒற்றளபெடை இது 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அளபெடுத்தல். அளபடை அப்படின்னா நீண்டு ஒலிக்குதல். இப்போது சாதாரணமாக அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அம்மான்னு ஈத்து சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த அம்மான்னு ஈத்து சொல்கிறது தான் வந்து அளபெடுத்தல், அளபடைன்னு சொல்லுவாங்க. அந்த அளபெடுத்தல்னால் அதுக்கு பொருள் வந்து நீண்டு ஒலித்தல். அதான் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுகிறது தான் அளபெடை. அதுக்கு எக்ஸாம்பிள் அம்மா, தம்பி வந்திருக்கா. இப்போது இந்த அம்மான்றதில் மா இருக்குது. இந்த மாவை பிரித்தா எம்மு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். இதுதான் அளவு எடுத்துருக்கு. இந்த அளவு எடுத்துருக்கு ஆவுக்கு இதை குறிக்கிறதுக்காக இதோட குறியில்னா சின்ன அதுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் அளபடை. பாருங்கள், அந்த மாவுக்கும் பக்கத்துலேயே சின்ன ஆ வந்திருக்கு. அதேமாரி தம்பி, இந்த டீயை பிரிங்க இப்பு ப்ளஸ் இ. இந்த ஈ அளவு எடுத்துருக்கு. இதை குறிக்கிறதுக்காக இதோட குறியில் வந்து பக்கத்துலேயே வந்திருக்கும் இ. இதுதான் அளபடை. ஃபஸ்ட்டு அந்த அளபடையில் உயிரளபடை என்னென்னு பார்க்கலாம். ஒரு செய்யுளில் மொழிக்கு முதல்லையோ இல்லை நடுவுலையோ இல்லை இறுதியிலோ, இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மான்ற அளவு எடுத்துருக்குல்ல, இதுதான் சொல்கிறாங்க. அது முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம், இறுதியிலையும் வரலாம். இந்த இடத்துல இறுதியில் வந்திருக்கு 2த்துலேயும். அந்த மாதிரி வரும்போது அந்த நெட்டு எழுத்துக்கள் வந்து அளவு எடுக்கும். அதை குறிக்கிறதுக்கு அந்த நெட்டு எழுத்துக்கள் இனமான குற்று எழுத்துக்கள் அதோட குறியில் எழுத்து வந்து அதுக்கு பக்கத்துலேயே வரும். இதுக்கு பேர் தான் அளபடை. இந்த அளபடை 3 வகைப்படும். இந்தமாதிரி டெஃபினிஷன்லாம் கொடுத்து கொஷின் கேட்க மாட்டாங்க அவ்வளோவா. இதில் இப்போ நான் இலக்கண குறிப்பு தான் கேட்கலாம். இலக்கண குறிப்புனா எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்கலாம். இந்த உயிரளபெடை வந்து மொத்தம் 3 வகைப்படும். அது என்னென்னா செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஃபஸ்ட்டு செய்யுளிசை அளபெடைனா இந்த வார்த்தை தான் முக்கியம். செய்யுளில் ஓசை குறையும் போது அளபெடு எப்பயும் போல் மாரி நெடிலுக்கு இனமான குறியிலும் வந்து பக்கத்தில் அளபெடுச்சுன்னா அது செய்யுளிசை அளபெடை. எங்கே பார்த்துங்க, ஓசை குறையும் போது அளபெடுத்தா அது செய்யுளிசை அளபெடை. அதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபெடை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன். இந்த ஓதல் வேண்டும் ஊராருக்கு நல்ல படா பறை. இது மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. இந்த ஓ முன்னாடியே வந்திருக்கா. மொழிக்கு இடையில் இந்த ரா அதுக்கு இனமான ஆ வந்து ரா சொல்லி பாருங்கள். இரு குட்டல் ஆ. அதுக்கு இனமான பக்கத்தில் இந்த ஆவுக்கு இனமான சின்ன ஆ வந்திருக்கும் பக்கத்துலேயே. அதுதான். அடுத்து இந்த படா இந்த லாஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள், ஆவுக்கும் பக்கத்தில் சின்ன ஆ. இதுதான் செய்யுளிசை அளபெடை. அதே இன்னிசை அளபெடைனா ஓசை குறையாத இடத்திலும். அங்கே செய்யுளிசை என்ன பார்த்தோம், செய்யுளில் ஓசை குறையும் போது அளபெடுக்கும். ஆனால் இன்னிசை அளபெடை வந்து ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுத்தால் அது இன்னிசை அளபெடை. இதுக்கு எக்ஸாம்பிள் கெடுப்பதுவும் எடுப்பதுவும். இந்த உம்முன்னு வரும் இங்கெல்லாம். இந்த இன்னிசை அளபெடைக்கு உம்முன்னு வரும். அடுத்தது சொல்லிசை அளபெடை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்த அளபெடுத்தால் அது சொல்லிசை அளபெடை. இது 3 சின்ன டெஃபினேஷன் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். செய்யுளிசை அளபெடைனா ஓசை குறையும் போது வரும். இன்னிசை அளபெடைனா ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக வரும். அதே சொல்லிசை அளபெடைனா பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து வரும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதுதான். இது 3 அளபெடையும் முடிஞ்சிருச்சு. இதை கண்டுபிடிக்கிறது இன்னொரு ஷார்ட்கட் வேறு இருக்குது. ஷார்ட்கட் என்னென்னா சொல்கிறேன். செய்யுளிசை அளபெடை இருக்கா, இதை பிரித்தா 2 சீராக வரும். 2 சீராக வந்தால் செய்யுளிசை அளபெடை, 3 சீராக வந்தால் இன்னிசை அளபெடை. இந்த சீர் பிரிக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முதல்ல பாருங்கள், ஒரு நெடில்
குறில் தனித்து ஒற்று வந்தால் அதை நான் அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன், இல்லை குரூப்பில் போட்டு விட்றேன் உங்களுக்கு. இந்த ஓதல் ஒரு நெடில் தனித்து ஒரு அசை, ஓ த இரு குறில் இணைந்து ஒற்று இது ஒரு ஓசை, 2 சீராக வந்திருக்கு. அதேமாரி பாருங்கள், குறில் நெடில் இணைந்து ஒரு சீர், இரு குறில் இணைந்து ஒற்று ஒரு சீர். பாருங்க, படா இதை பிரிங்க, குறில் நெடில் இணைந்து ஒரு சீர், குறில் தனித்து ஒரு சீர். ஓதல் வந்திருக்கு. குறில் நெடில் இணைந்து ஒரு சீர், குறில் தனித்து ஒற்று ஒரு சீர். இது 2 சீர் வந்திருக்கா. 2 சீர் வந்தால் செயலி செலபடை. அடுத்து உரார். குறில் நெடில் இணைந்து ஒரு சீர், ஒரு குறில் இணைந்து ஒற்று ஒரு சீர். இது 2 சீராக வந்திருக்கா. அதேமாரி படா இதை பிரித்து பாருங்கள். குறில் நெடில் இணைந்து ஒரு சீர், குறில் தனித்து ஒரு சீர், 2 சீராக வந்திருக்கா. இந்தமாரி 2 சீராக வந்தாலே அதெல்லாம் செயலி செலப்படை. அந்த சீர் பிரிக்கிறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னி செலப்படைனா 3 சீராக வரும்னு சொன்னோம். இரு குறில் இணைந்து எடுப்பதும் கேட்குறோம். இரு குறில் இணைந்து ஒற்று ஒரு சீர், குறில் நெடில் இணைந்து ஒரு சீர், குறில் தனித்து ஒற்று ஒரு சீர். 3 சீர் வந்துருக்கு. 3 சீர் வந்தால் அது எண்ணி செலப்படை. அதே போல் தான் எடுப்பதும், இரு குறில் இணைந்து ஒற்று ஒரு சீர், குறில் நெடில் இணைந்து ஒரு சீர், குறில் தனித்து ஒற்று ஒரு சீர். இந்த 3 சீர் வந்துருக்கா. இதெல்லாம் வந்தால் எண்ணி செலப்படை. சொல்லி செலப்படை தான் ஈஸி. ஈ வந்தாலே அது சொல்லி செலப்படை. ஈ வந்திருக்கா. ஈ வந்தாலே அது சொல்லி செலப்படை. அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட்டாக எப்படி இந்த ஆ ஓ அதெல்லாம் வந்துச்சுன்னா செயலி செலப்படை. உம்முன்னு வந்துச்சுன்னா அது எண்ணி செலப்படை. ஈன்னு வந்தால் அது சொல்லி செலப்படை. இதுதான் இலக்கண குறிப்பு தான் அதிகமாக கேட்கலாம், வேறு எதுவுமே இதில் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒற்றலைப்படை. ஒற்றலைப்படைனா ஒற்று எழுத்து, அதாவது மெய்யெழுத்துக்கள் வந்து எக்ஸ்ட்ரா அளவு எடுத்து வர்றது ஒற்றலைப்படை. இங்கேயும் அதே தான். செய்யுளில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் பாருங்க, மெய்யெழுத்துக்கள் அளவு எடுத்தால் அது ஒற்றலைப்படை. அந்த ஒற்றெழுத்து அளவு எடுத்தால் அது ஒற்றலைப்படை. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அது என்னென்ன மெய்யெழுத்துன்னு பாருங்கள். இந்த மெல்லினம் தெரியல, ஞஞன நமனன்னு சொல்லுவாங்களே, இங்கே பாருங்கள், ஞஞன நமன. இந்த 6 எழுத்து கூட இவ்வு ஈ இல்லு இல்லு, இந்த 10 எழுத்தும் சேர்ந்து வந்தால் அது ஒற்றலைப்படை. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கு 2 முறை வந்திருக்கா, அக்கு 2 முறை வந்திருக்கா. இதுலேயே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ஒற்றலைப்படைனா மொத்தம் 11 எழுத்து அளவு எடுக்கும். அதில் 10 எழுத்து மெய்யெழுத்துக்கள் ப்ளஸ் ஒரு எழுத்து என்னென்னா அது ஆயுத எழுத்து இருக்கு பாருங்கள், இந்த ஆயுத எழுத்து. இதிலே ஒற்றலைப்படை அளவு எடுக்கும் மெய்யெழுத்துக்கள் மட்டும் கேட்டாங்கன்னா 10, இதே ஆயுத எழுத்து 1, இது 2 சேர்த்து மொத்தம் 11 எழுத்து அளவு எடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தேவை, எக்கிறைவன், எக்கிலங்கிய, இதெல்லாம் ஒற்றலைப்படை. ரிமைனிங் இருக்கிற சொல்லு, தொழிற்பெயர், இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.